யாராவது இந்த மனோ கணேசன் அனுரா செய்த ஒரு நல்ல விடயத்துக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரா? ஒரு வீடியோவை காட்டுங்கள். இல்லை. சட்டத்தை மாற்றுங்கள். இப்பொழுது இருக்கின்ற சட்டம் ஒத்துப்போகாத சட்டம் என்றால் உங்கள்ட்ட தன் அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் சட்டத்தை மாற்ற முடியாத மடையா? சட்டத்தை மாற்றுவதா? எப்படி சட்டத்தை மாற்றுவது? உங்களுடைய ரணில் ஐயா எத்தனையோ ஊழல் பிரச்சனைகள் கைது செய்யப்பட்டார். அவர் போலியாக நாடகம் நடித்து வைத்தியசாலையில் படுத்தார். அதை விட அரசாங்க பணத்திலே சுற்றுலா பயணம் செய்து வந்தார். இதையெல்லாம் சட்டபூர்வமாக குற்றப்புலனாய்வுத்துறை அனைத்தையும் ஆராய்ந்து கண்டுபிடித்து அவரை சிறையில் தள்ள முயற்சி செய்தது. இலங்கையிலே இருந்து 1 பில்லியன் டாலர்களை, ரூபாக்கள் மாத்திரமல்ல டாலர்களை 4-5 வங்கிகளினூடாக முகவர்களை பிடித்து, அந்த நிர்வாகிகளை பிடித்து லஞ்சம் கொடுத்து 36 நிறுவனங்களை திறந்து 10,000க்கு மேற்பட்ட டிரான்ஸ்ஃபர் செய்து தீட்டி அடித்து இறக்குமதி செய்யாமல் பணத்தை கடத்திய, அதாவது பணத்தை கழுவிய, போதை வஸ்து பணமாக இருக்கட்டும், ரத்தினக்கல்லு பணமாக இருக்கட்டும், அல்லது உண்டியல் பணமாக, இதை கழுவிய அந்த கூட்டையே பிடித்திருக்கிற கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் குடும்பம் எவ்வளவு ஊழல் பேர்வழிகள், எவ்வளவு கொலைகாரர்கள், எவ்வளவு மனித படுகொலை 2009 செய்தார்கள். இப்படியெல்லாம் தெரிந்தும் நீங்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ விடயங்களை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய எஜமான் ரணில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். உகண்டாவிலே மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது என்று பிரச்சார மேடையிலே அனுரா தரப்பு பேசியது உண்மை. அதிலே அவர்கள் ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை, ஒரு சில தரவுகளை வைத்து பேசினார்கள். ஆனால் அந்த பணத்தை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்கிறார்கள். அது கொண்டு வருவதற்கும் காலங்கள் இருக்கிறது. வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு அலசலோடு இலங்கையர். ஆம், இந்த அலசல் எங்களுடைய மனோ கணேசன் ஐயா அவர்கள் தொடர்பாக. தயவு செய்து கடைசி வரையும் கேளுங்கள். சில வேளைகள் இடையிலே ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டால் மீண்டும் அந்த செய்தியை தருவோம். கடைசி வரையும் கேளுங்கள். இதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு விளங்கும். அதற்கான பதிலையோ அதற்கான விமர்சனத்திலேயோ சுத்தமான புனித ஈழத்தமிழிலே நீங்கள் கருத்துக்களின் ஊடாக பொறிக்கலாம். ஆம், மனோ கணேசன் ஐயா அவர்கள் இந்த எல்லோரும் பேசுகிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்களை பற்றி, நாங்களும் ஆதரவாக பேசுகின்றோம் என்று, அவரும் அர்ச்சுனா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அப்படியானவர்களை போன்ற சாயலோடும் பேசியிருக்கிறார். அதை விட சட்டத்தை மாற்றுங்கள். இப்பொழுது இருக்கின்ற சட்டம் ஒத்துப்போகாத சட்டம் என்றால் உங்கள்ட்ட தன் அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் சட்டத்தை மாற்ற முடியாத மடையா? சட்டத்தை மாற்றுவதா? எப்படி சட்டத்தை மாற்றுவது? சட்டத்தை மாற்றாமல் நீங்கள் சட்டத்தை அமுல்படுத்துங்கள், இருக்கின்ற சட்டத்தை அமுல்படுத்துங்கள் என்று கூறுவதை விட, இது என்ன சுற்றறிக்கை, என்ன குரானா அல்லது பைபிளா அல்லது பகவத்கீதையா என்ற ஒரு படிக்காத முட்டாள் போல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதற்காகத்தான் அந்த சுகாதார அமைச்சர் அவர் கூறியிருக்கிறார், அந்த ஆடை, அதாவது அந்த தாதியர்களுக்கு ஒடுக்கப்படுகின்ற, சாதாரணமாக அந்த சட்டத்திலே இருக்கின்ற, நடைமுறையிலே இருக்கின்ற அந்த தாதியர்கள் அணிகின்ற அந்த சீருடை அவர்களுக்கு மாத்திரமல்ல, அதை நோயாளிகளுக்காகத்தான், அதாவது அதிகமான துணிகளை உடலிலே போட்டுக்கொண்டு தேவைக்கு புறம்பாக, அதாவது தேவைக்கு புறம்பாக, தேவைக்கு அதிகமாக இந்த இஸ்லாமிய ஆடைகாக இருக்கட்டும், தலைக்கு மொட்டாக்கு போட்டுக்கொண்டு அல்லது கழுத்திலே துணியை போட்டுக்கொண்டு இப்படி இருக்கின்றத காரணத்தினால் நிச்சயமாக தொற்று கிருமிகள் தொற்றுவதற்கு அதிகமாக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்பதற்காகத்தான் அந்த தாதியர்களுக்கு ஒரு வித்தியாசமான, ஒரு சரியான ஒரு ஆடையை அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். பல காலங்களாக, எத்தனையோ நூற்றாண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகமாக வெளிநாடுகளிலேயும் சரி, அதிகமாக இந்த ஆடையைத்தான் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இந்த ஆடையைத்தான் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனை பார்க்காமல், அந்த சட்டத்தை மாற்று என்று கூறாமல், சட்டத்தை மாற்றுவதாக இருந்தால் ஏதோ ஒரு இனத்துக்கு மதத்துக்கு மாத்திரம் நாங்கள் சலுகையை கொடுப்பது போல் ஆகிவிடும். அதைவிட நோயாளிகளை புறந்தள்ளி நாங்கள் ஒரு மதவாதத்தை ஏற்கின்ற அளவுக்கு ஆகிவிடும். அதாவது ஒரு மதவாத ஆடையை
அந்த ஆடையை அவர்கள் அணிகின்ற காரணத்தினால் நிச்சயமாக அங்க மதவாதம் புகுத்தப்பட்டு இன்று அவர்கள் தலைமொட்டாக்கி கேட்பார்கள். நாளை இன்னொருவர் அதற்கு மேலே முகத்தை மறைக்க போறோம் என்று கேட்பார். இப்படியான பல சாத்தியங்கள் இருக்கின்றன, பல விடயங்கள் நடந்து இருக்கின்றன. அதற்காகத்தான் அவர்கள் இதனை சரியாக நாங்கள் டீல் செய்ய வேண்டும், சரியாக அணுகுமுறை அணுக வேண்டும், சரியானவர்களோடு விவாதிக்க வேண்டும், சரியான சட்டத்தை பற்றி சரியான முறையிலே இனிமேலும் அந்த பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அமைதியாக அடக்கி வாசிக்கிறார். அவர்கள் மாட்டேன் என்று கூறவே இல்லை. அதாவது இஸ்லாமிய சகோதரிகள் அந்த ஆடையை அணிந்து வேலை செய்வதற்கு அவர்கள் தடை என்பது இல்லை. அதாவது தடை என்று கூறவே இல்லை. அவர்கள் தடை இல்லையா என்பதை இனிமேல் காலத்தில் தான் பார்க்க வேண்டும். உடனடியாக எடுத்த எடுப்பிலே ஒருவர் அதற்கு பதில் கூற முடியாது, நாங்கள் செய்வோம் என்று. அவர்களுக்கு நாங்கள் இப்பொழுது தடை செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார்களே தவிர சட்டம் தடை செய்திருக்கிறதா இல்லையா என்று கூறவில்லை. இந்த மனோ கணேசன் அவர்கள் அது மலையகத்தில் காணியை கொடுக்காவிட்டால் நாங்கள் வடமாகாணத்திலே அவர்களை அமர்த்துவோம் என்ற ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய ஒருவர் கண்டும் காணாமல் அவர் என்ன மதுபோதையில் பேசுகிறாரா, எப்படி பேசுகிறார் தெரியாது. உங்களுடைய ரணில் ஐயா எத்தனையோ ஊழல் பிரச்சனையில் கைது செய்யப்பட்டார். அவர் போலியாக நாடகம் நடித்து வைத்தியசாலையில் படுத்தார். அதைவிட அரசாங்க பணத்திலே சுற்றுலா பயணம் செய்து வந்தார். இதையெல்லாம் சட்டபூர்வமாக குற்றப்புலனாய்வுத்துறை அனைத்தையும் ஆராய்ந்து கண்டுபிடித்து அவரை சிறையில் தள்ள முயற்சி செய்தது. இப்பொழுது அவர் வெளியே இருந்தாலும் அந்த வழக்கு அவருக்கு போய்கொண்டிருக்கிறது. இதை பற்றி ஏதாவது பேசினீர்களா? தவறு சரி என்பதை பேசவில்லை. அதே வேளையிலே பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படியான விடயம் அதை பற்றி பேச இல்லை. உங்களுக்கு அர்ச்சுனா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்படிப்பட்டவர்களை போல் இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. இது போலி பாசம், வெறும் நீலி கண்ணீர். உங்களுடைய பக்கத்திலே உங்களுடைய கட்சியிலே இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களை திருப்திப்படுத்தவும், அதே வேளையிலே மற்றவர்களும் பேசிவிட்டார்கள், நானும் பேசுகிறேன், நானும் ஒரு பக்கத்திலே அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று பேசுவதற்காகவும் நீங்கள் அவிழ்த்து விடுகிறீர்கள். உங்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள், உங்கள் தலைவரை நிராகரித்திருக்கிறார்கள். காரணம் உங்கள் பேச்சுக்கள், வார்த்தைகள், உங்களுடைய நடைமுறைகள், நீங்கள் ஆற்றிய சேவைகள், நீங்கள் ஆற்றிய அந்த ஊழல்கள், உங்களுடைய கட்சி ஆற்றிய ஊழல். எத்தனையோ பேர் உங்களுடைய கட்சிக்காரர்கள் கூட சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கட்சியில இருந்த பாதாள உலக குழு பார்ப்பதற்கு உங்களுடைய கண் என்ன குருடா? அதற்கு ஒரு வாழ்த்து தெரிவித்தீர்கள். அதாவது அனுராவுடைய ஆட்சியிலே போதையை ஒழித்துக் கொண்டிருக்கிறான், பாதாள உலக குழுவை அழித்துக் கொண்டிருக்கிறான், ஆணிவேரை பிடுங்கி இருக்கிறான், குறவளையை பிடித்திருக்கிறான், ஊழல்வாதிகளை பிடித்திருக்கிறான். இலங்கையிலே இருந்து 1 பில்லியன் டாலர்களை, ரூபாக்கள் மாத்திரமல்ல டாலர்களை 4-5 வங்கிகளினூடாக முகவர்களை பிடித்து, அந்த நிர்வாகிகளை பிடித்து லஞ்சம் கொடுத்து 36 நிறுவனங்களை திறந்து 10,000க்கு மேற்பட்ட டிரான்ஸ்ஃபர் செய்து தீத்தி அடித்து இறக்குமதி செய்யாமல் பணத்தை கடத்திய, அதாவது பணத்தை கழுவிய, போதை வஸ்து பணமாக இருக்கட்டும், ரத்தினக்கல்லு பணமாக இருக்கட்டும், அல்லது உண்டியல் பணமாக, இதை கழுவிய அந்த கூட்டையே பிடித்திருக்கிற, நாட்டை விட்டு ஓட துரத்தி இருக்கிற எத்தனையோ குற்றவாளிகள் நாட்டை விட்டு ஓடிவிட்டார்கள். எத்தனையோ போதை வஸ்து தாதாக்கள் ஓடிவிட்டார்கள். எத்தனையோ சிறை அனுபவித்த குற்றவாளிகள் ஓடிவிட்டார்கள். இப்படி பலரை துரத்தி கொண்டிருக்கின்ற அனுராவை பார்த்து எத்தனையோ பிக்குக்களை, தவறு செய்த பிக்குக்களை உள்ளே தள்ளியிருக்க யாராவது இந்த மனோ கணேசன் அனுரா செய்த ஒரு நல்ல விடயத்துக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரா? ஒரு வீடியோவை காட்டுங்கள். இல்லை. செய்யாத பிழையையும் செய்த பிழையாக மாற்றி இப்படி பேசுகின்ற இந்த மனோ கணேசன் எப்படிப்பட்டவர்? செய்த அந்த நன்மையில் யாராவது எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள், என்பிபி கட்சியை தவிர, என்பிபி கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்றவர்களை தவிர மற்ற அனைவரும் குறைகளை சுட்டி காட்டுகின்றீர்களே தவிர அவர் செய்த நிறைய வாழ்த்தவில்லையே. அப்படியானால் நீங்கள் யார்? நீங்கள் எல்லோரும்
தன்னலவாதிகள், தன்னல அரசியல்வாதிகள். நீங்கள் இருந்த கூட்டம், ரணிலுடைய கூட்டம் தன்னல கூட்டம், கொள்ளைக்கார கூட்டம், நாட்டையே குட்டிச்சுவராக்கிய கூட்டம். கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் குடும்பம் எவ்வளவு ஊழல் பேர்வழிகள், எவ்வளவு கொலைகாரர்கள், எவ்வளவு மனித படுகொலை 2009 செய்தார்கள். இப்படியெல்லாம் தெரிந்தும் நீங்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ விடயங்களை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய எஜமான் ரணில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி மக்களை தங்களுக்கு நிரூபித்து மக்கள் ஆட்சியாக, மக்கள் தேர்வாக வந்து பிறந்திருக்கிற புது பிறவிதான் அனுரா குமார திசாநாயக்கா. உண்மையிலே அவன் ஒரு போராளி என்று கூறுகின்ற அளவிற்கு, சரியான அளவிற்கு தன்னுடைய செயற்பாட்டை இரவும் பகலுமாக செய்து கொண்டிருக்கின்றான். இவனுடைய பக்கத்தில் மக்கள் நின்று ஆதரவு செலுத்த வேண்டும். தோர்த்தவ எதிர்கட்சியில இருக்கின்ற அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய காலை கழுவ வேண்டும். தமிழ் அரசியல்வாதிகள், இஸ்லாமிய அரசியல்வாதிகள், அதே வேளையிலே சிங்கள அரசியல்வாதிகள் எதிர்கட்சியில் என்று கூவிக்கொண்டிருக்கின்றவர்கள், நீங்கள் அவருடைய காலை கழுவ வேண்டும். காலை கழுவி குடிக்க வேண்டும். குடித்தால்தான் உங்களுடைய நீங்கள் செய்த அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். தயவு செய்து மற்றவர்கள் ஒரு நல்ல விடயங்களை செய்தால் வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு எதிர்கட்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தூற்ற மட்டும் கற்றுக்கொள்ளாது. தவறு என்பது எல்லா இடத்திலேயும் இருக்கிறது. உகண்டாவிலே மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது என்று பிரச்சார மேடையிலே அனுரா தரப்பு பேசியது உண்மை. அதிலே அவர்கள் ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை, ஒரு சில தரவுகளை வைத்து பேசினார்கள். ஆனால் அந்த பணத்தை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்கிறார்கள். அது கொண்டு வருவதற்கும் காலங்கள் இருக்கிறது. அது இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விடயம். அந்த தரவுகளை வைத்து அப்படி இருக்கின்றது என்று பலவராக பேசப்படுகிறது என்று அவர்கள் கட்சி மேடையிலே பேசினார்கள், உண்மைதான். ஆனால் அவர்களை தோற்கடித்தது அந்த கடைசி நேரத்திலே அந்த நாட்டிலே ஏற்பட்ட அந்த அந்நிய செலவாணி பற்றாக்குறை. உங்களுக்கு தெரியும் அந்த அந்நிய செலவாணி எப்படி போயிருக்கிறது. 1 பில்லியன் ரூபாக்களை டிடி எப்படி அடித்தாரோ அப்படியானவர்கள் மூலம் அப்பொழுது இருந்த டொலர்கள், நாட்டிலே இருந்த டொலர்கள், மணி டிரான்ஸ்ஃபரிலே, கள்ள மணி மார்க்கெட்டிலே, மணி எக்ஸ்சேஞ்ச்களிலே இருந்த டொலர்கள் அனைத்தையும் சுருட்டி வாங்கி அது எப்படி போயிருந்தது இப்பொழுது பார்க்க தெரிகிறதா? இப்படித்தான் போயிருக்கிறது. இப்பொழுது அகப்பட்டது ஒரு சஃப்ரி முகமட். ஆனால் இப்படி எத்தனை சஃப்ரி முகமட்கள் அகப்பட போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இவற்றை எல்லாம் வாழ்த்துங்கள், மனதார வாழ்த்துங்கள். நீங்கள் அவர்கள் செய்கின்ற ஒரு சில தாமதமாக இருக்கின்ற விடயங்களை நீங்கள் சுட்டி காட்டலாம். ஆனால் மக்கள் அவர்களை அரியணையில் ஏற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக இருந்து மக்கள் தொண்டாற்ற விரும்பினால், மக்கள் மீது பற்றிருந்தால், மக்கள் மீது உண்மையிலேயே ஒரு விருப்பம் இருந்தால், நாடு நல்லாக வர வேண்டும், நன்றாக வர வேண்டும், நாடு வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையை பெற வேண்டும், நல்ல ஒழுக்கத்தை பெற வேண்டும், போதை இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சிகளை நாடு பெற வேண்டும், அதை போற்ற வேண்டும். நாங்கள் ஒரு இலங்கையில் இருக்கின்றோம், சிலோனில் இருக்கின்றோம், ஸ்ரீலங்காவில் இருக்கின்றோம், ஈழத்தில் இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற, துணிந்து சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய பாதை போய்கொண்டிருக்கிறது. துரிதப்படுத்துகின்ற, இலங்கையை சுத்தப்படுத்துகின்ற பாதை போய்கொண்டிருக்கிறது. தயவு செய்து நல்ல விடயங்களை செய்பவர்கள் தடுக்காதீர்கள். ஆனால் சில விடயங்களை சுட்டிக்காட்டுங்கள், அதில் எந்தவித தவறும் இல்லை. அதற்காக வெறும் தவறுகளை மாத்திரம் சுட்டிக்காட்டாமல் நீங்கள் அவர்கள் செய்த நன்மைகளையும் சுட்டிக்காட்டுங்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கும் உங்கள் மீது ஒரு பற்று இருக்கும், பாசம் இருக்கும், சேர்ந்து இயங்குவார்கள். இது எப்படி இந்த எதிர்கட்சியை சேர்த்து இயக்க முடியும்? நாட்டை சேர்த்து இயக்குவதற்கு எதிர்கட்சியும் கட்டாயம் தேவை. இப்படியான நன்றி கட்ட எண்ணங்களாக ஒரு நல்ல விடயத்தை சுட்டிக்காட்டாத, வாழ்த்தாத எண்ணங்களோடு, இந்த கருமையான இதயங்களோடு, கருமையான இருள் படிந்த மனங்களோடு எப்படி அனுரா தரப்பு ஒத்துழைக்க முடியும்? இவர்களை எப்படி அணைத்து செல்ல முடியும்? இவர்கள் காட்டிக் கொடுக்கிறவர், கூட்டிக் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது எப்படி செய்ய முடியும்? இருக்கின்ற இந்த இஸ்லாமிய பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே தவிர, அமைதியாக யார் அதற்கு அருகதையானவர்களோ அவர்கள் நூடாக தீர்க்க வேண்டிய தவிர, முகநூல்களிலோ வெறும் மீடியாக்களிலோ மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளாலோ, அந்த பொய் செய்திகளாலோ, அந்த ஜோடிக்கப்பட்ட செய்திகளாலோ இதனை நிவர்த்தி செய்ய முடியாது. இன முரண்பாடை தீர்ப்பதாக இருந்தால்
உண்மையாக இந்த தாதியர்களுடைய பிரச்சனை தீர வேண்டுமாக இருந்தால் சரியானவர்கள் சரியான விடயத்தை சரியான நேரத்திலே சரியான மாதிரி விவாதிக்க வேண்டும். விவாதிக்க தேவையில்லை, அலச வேண்டும். அதற்கான அந்த ஒரு முடிவு இருக்கிறது. அதை நாங்கள் அனைவரும் தான் அலசி அதனை எடுக்க வேண்டும். நிச்சயமாக லங்காபூர் ஊடகம் அதற்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் மக்கள் தயாரா? தயவு செய்து இந்த பிரச்சனையை தீர்வதற்கு வெறும் இன மத முரண்பாடின்றி இல்லாமல் நாட்டினுடைய முன்னேற்றத்தை மனதிலே வைத்து சரியான சட்டத்தை கடைபிடித்து நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே தவிர மனோகணேசன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அர்ச்சுனா போன்றவர்களைப் போல் வெறும் வெடிகளை தூக்கி போட்டு வெடி வார்த்தைகளையும் பொய்களையும் போலிகளையும் இஸ்லாமிய சகோதரர்கள் ஏமாற்றுகின்ற அந்த வார்த்தைகளையும் பொய்களை கூறாமல் தயவு செய்து நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாக லங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.